3 பேர் மலை மேலே ஏறினாங்க. ஏறி கீழே இறங்கும் போது மனுஷன் காலத்தில் கீழே இறங்கும் போது கடுமையாக காத்தடிச்சு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு புகைக்குள்ள போய் நுழைஞ்சிட்டாங்க. இல்லை நீங்கள் கேட்டிருப்பீங்க, கேள்விப்படும். அப்படி நுழைஞ்ச உடனே ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து அந்த வாயில் அடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 3 பேரும் மசூரா பண்ணாங்க, என்ன பண்ணலாம், அல்லா தவிர வேறு யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் வந்து பண்ணியிருக்கோம், அதை சொல்லி அல்லாட்ட துவாவாக கேட்போம். அதுவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் 2 பேருடைய முக்கியமான பிரார்த்தனை. ஒருத்தர் சொல்கிறாரு, அழகும் வனப்பும் உள்ள ஒரு பெண் வந்து எனக்கு கிடைச்சா, அவளை அனுபவிக்கிற எல்லா சூழ்நிலையும் எனக்கு கிடைச்சிது. ஆனால் திடீர்னு அவன் பேரை எடுத்தான். 4 செவத்துக்கு மத்தியில் நான் அவள்கிட்ட தயாராகிட்டேன் விபச்சாரம். அப்போ அவளும் தன்னுடைய பொருளாதார கட்டாயத்தில் ஒத்துக்கிட்டவ. நான் கிட்ட நெருங்கும்போது அல்லாஹ்வை விட மாட்டியா அப்படின்னு கேட்டான். நான் உனக்கு மட்டும் பயந்தேன், அதனால இந்த தப்பை விட்டு விலகிட்டேன் அப்படின்னா பாறை கொஞ்சம் நகர்ந்துச்சு. இன்னொருத்தர் சொன்னார், நான் வந்து பால் எடுத்துட்டு வந்து ஆடு மாடை மேய்ச்சி பால் எடுத்துட்டு வருவேன். வழக்கம் போல் எங்கள் அப்பா அம்மா கொடுத்துட்டு தான் எப்பவுமே மற்றவங்களுக்கு கொடுப்பேன். அன்றைக்கின்னு எங்கள் அப்பா அம்மா தூங்கிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் அப்பா அம்மா வந்து நைட்டில் எழுந்திருக்கிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டே இருந்தேன், நின்றுக்கிட்டேன். ஏன்னா அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சொல்லி. பிள்ளைங்கெல்லாம் பசியில் என் காலுக்கீழே வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்பவும் நான் வந்து அப்பா அம்மாக்காக தான் நான் மெயினாக நின்றுட்டு இருந்தேன். அவங்க முழிச்ச பிறகு தான் அந்த பாலை கொடுத்து, அவங்க குளிச்ச பிறகு என் பசங்களுக்கு கொடுத்தேன். இது ஒரு நல்ல காரியம் அவர் செய்திருக்கிறார் இல்லையா? அதனால் இன்னும் நல்ல காரியம் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் ஒரு பெரிய தப்புலேருந்து விலகியிருக்காரு. அதனால பாறை நகர்ந்தது வேற விஷயம். 3வதாக ஒருத்தர் சொன்னார், என்கிட்ட ஒருத்தன் வேலை பார்த்தான், அவனுக்கு ஒரு கூலி நம்ம புரியுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 5000 கூலி தரணும். அவனுக்கு மாத சம்பளம் வச்சுக்கிங்கன்னா ஒரு 5000 கூலி தரணும். புரியறதுக்கு சொல்கிறேன், இவ்வளோன்னு இல்லை அதிசயம். அவனுக்கு ஒரு கூலி தரணும். தர வேண்டிய கூலி வாங்காமல் போயிட்டு அந்த கூலிக்கு ஒரு ஆட்டை வாங்கி விட்டேன். நல்லா கேட்டுக்கணும். இவருக்கு ஒரு பெரிய தியாகம்லாம் எதுவும் பண்ணலை, பெரிய எஃபர்ட்லாம் இருக்கக்கூடாது. அவன் போயிட்டான். அந்த ஆடு குட்டி போட்டு அது குட்டி போட்டு ஒரு பெரிய பண்ணை ஆயிடுச்சு. அவன் திரும்பி வந்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் திரும்பி வந்தான். திரும்பி வரும்பொழுது இவர் என்ன செஞ்சிருக்கலாம், அந்த 5000 கூலியை மட்டும் கொடுத்துருக்கலாம். புரிதலுக்கு தான் 5000 இல்லை அதிசல, இந்த கூலியை மட்டும் கொடுத்துருக்கலாம். ஆனால் நேர்மையானவராக நான் இருந்ததனால், உன் கூலியில தான்ப்பா இந்த ஆடை வாங்கி விட்டேன், உன் கூலியில வாங்கி விட்டேன் இந்த ஆடி நீங்க பண்ணையா இருக்குது, இந்த பண்ணையே வச்சுக்கன்னு நான் சொன்னேன். உனக்காகத்தான் நான் நேர்மையா பண்ண இறைவன் பக்தர் கண்ணு வந்துச்சு. இதுல பாருங்க, 2வது 1 கமிஷன், இன்னொன்று ஒமிஷன் ஆக்ஷன். ஒருத்தர் ஒரு தப்பை விட்டு விலகினார், அவருக்காக அல்லாஹ் செய்யறது ஒரு வாஸ்தவம். ஏன்னா ஆம்பளைங்க இருக்கீங்க எல்லாரும், ஒரு உணர்ச்சி பொங்க ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது யாருமே என்ன தடுக்க முடியாது. அவ்வளவு ரெடி ஆயிட்டா. அல்லான்னு சொன்ன பயந்தது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த தப்போடு விலகி இருக்கிறது ரெடி ஆகிட்டாரு. அதுக்கு என்ன மரியாதையோ, நைட் எல்லாம் முழிச்சிருந்து பசி பட்டினில குழந்தைங்களெல்லாம் பட்டினி போட்டு அம்மா முழிச்சு அப்பா முழிச்சாதான் தருவேன்னு பட்டினி கிடந்திருக்காரு. அந்த ஒரு பெரிய செயலுக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதையை இவர் ஒன்றும் பெரிய எஃபர்ட்லாம் போடல. ஒருத்தனுக்கு பணத்தை தரணும், அவன் திரும்பி வந்தபோது அதை திருப்பி கொடுத்துருக்காரு. பெரிய சப்ஜெக்ட் இல்லையே, ஆனா அந்த நேர்மைக்கெல்லாம் எவ்வளவு பேர் மரியாதை தராங்க. அந்த நேர்மைதான் இன்றைக்கு சமூகத்துக்கு இல்லாமல் போயிருக்கேன்.